மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம புளியோதரை குழம்பு தான் வைக்க போகிறோம். புளியோதரை குழம்ப நம்ம வச்சு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா எப்போ வேணுமோ அப்போ எடுத்து டக்குன்னு சாதம் வடித்து கலரி எடுத்துகிட்டு போயிடலாம். முக்கால்வாசி நேரம் நான் வந்து அந்த மாதிரி தான் பண்ணுவேன். எங்கேயாவது இப்போ டக்குன்னு வெளில போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு புளியோதரை தொக்கு இருந்ததுன்னா சாதம் மட்டும் வடிச்சிட்டு அதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம புளியோதரை தொக்கு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எப்போவுமே புளியோதரை தொக்குக்கு நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நமக்கு கோயில் புளியோதரை மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம சேர்த்து பண்ணோம்னா, நான் ஒரு பவுல் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன், பாதி பவுல் இதில் போட்டுக்கலாம். அதே மாதிரி உளுந்து வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன், பாதி வந்து இதில் சேர்த்துக்கலாம். தனியா பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எள்ளு ஒரு 2 ஸ்பூன், வேர்க்கடலை வந்து ஒரு கப்லேருந்து பாதி கப்பு இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஒரு 15 நீட்டு மிளகா சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம ஒரு 10 குண்டு மிளகாவும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வறுபட்ட உடனே இதை எடுத்து ஒரு தட்டில் போட்டுப்போம். தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிடலாம். பாருங்கள், ஒரு 150 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வறுத்த மசாலாவை நம்ம எடுத்து ஒரு தட்டில் கொட்டி வச்சாச்சு. கடுகு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உளுந்து வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, அதுக்கப்புறம் வேர்க்கடலை ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் பார்த்திங்கன்னா நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க, அப்போ தான் வந்து நல்ல மணமாக இருக்கும். குண்டு காஞ்ச மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு பவுல் அளவுக்கு, அதாவது சின்ன சின்னதாக இருக்கவும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 25 நான் சேர்த்துருக்கேன். கல்லுப்பு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதே மாதிரி 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துருவோம். இப்போ புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ நான் கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். பாருங்கள், புளி நல்லா கொதித்த உடனே நம்ம இந்த பொடி வந்து அரைச்சி வச்சுருக்கோம், இதை வந்து நம்ம போட்டுக்கலாம். புளியோதரை பொடி போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், சூப்பராக புளியோதரை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பாட்டில் போட்டு நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு எப்போ வேணாலும் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நம்ம வச்சுட்டு எப்போ வேணாலும் சாதம் வடித்து டக்குன்னு கிண்டிக்கலாம். சூப்பரான புளியோதரை சாதம் ரெடி ஆயிடுச்சு. புளியோதரை தொக்கும் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.